குட் மார்னிங். இன்னைக்கு வாங்க, வெல்கம். இன்னைக்கு ஆரோ பாட்டி வந்து கருப்பு கவுனி, காட்டு யானம், சிகப்பரிசி, கருங்குருவை எல்லாம் கலந்து ஒரு சத்தான கஞ்சி தயாரிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இங்கே பாருங்கள், நான் எல்லாமே கலந்து ஒரு டம்ளர், இந்த டம்ளர் நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக காட்டு யானம், கருப்பு கவுனி, ரெட் ரைஸு, இது காட் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இதில் 4 அரிசி இதில் கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு டம்ளர் எடுத்தோம்னா இதில் இவ்வளோ 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் வேணும் இல்லைங்க, ப்ரோட்டீனுக்காக பாசிப்பருப்பு சேர்த்திக்கிறோம். அப்புறம் இது வந்து 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் நான். இந்த கருப்பு கவுனி அரிசியெல்லாம் வந்து எல்லோரும் இது வேகாது, நைட்டே ஊற வைக்கணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனேயே நான் இது எல்லாமே கலந்து நல்லா கழுவிட்டு இதோ மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன மாதிரி பொடிச்சுக்குவேன். பொடிச்சிட்டு அப்படி மிக்சியோடவே தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா கப்புன்னு மூடி வச்சுருவேன். அப்போ நம்ம வந்து ஒரு 8-8:30 மணிக்கு சமைக்கும்போது இது நல்லா ஊறிக்கும், சீக்கிரம் வெந்துடும். ஒரு 4 சவுண்டு விட்டிங்கன்னா வெந்துடும். நீங்கள் நைட்டே ஊற வச்சு பிடிக்க வச்சு அந்த சிரமமே பட வேண்டாம். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்களேன். காலையில் 6 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு நல்லா கழுவி போட்டிங்கனாலே போதும். நான் மிக்சியில் நல்லா ரிவர்ஸ் இதில் போட்டு நல்லா குருணை பண்ணிக்கணும். இந்த கோது குருணை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு குருணை பண்ணிவிட்டு ரொம்ப ஓட்டினீங்கன்னா களி மாதிரி ஆகிடும். அதனால் குருணை சைஸுக்கு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியோடவே மிக்சி மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சுருவேன் நான். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போவே வந்து இந்த பாசிப்பருப்பையும் வெந்தயத்தையும் இப்படி ஊற வச்சுருவேன். அதையும் தனியாக ஊற வச்சுருவேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இத்தனை காய்கறிகள் போடுறேன் பார்த்திங்களா. முள்ளங்கி, நூல்கோல், பீன்ஸு, கேரட்டு, மேரக்காய், சொரக்காய் வேணால் சொரக்காயும் போட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ஃபைபருக்கு இத்தனை காய் போடுறோம் நம்ம. அதனால் நமக்கு சர்க்கரைக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது. எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு நல்லது. இவ்வளோ பூண்டு போடணுங்க, நிறைய ஒரு 20 பூண்டாட்டம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்தலாம், இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள், நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே போட்டு தான் நான் இன்றைக்கி கஞ்சி செய்ய போகிறேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப பசவாக இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் துருவி நம்ம போட்டுட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் பால், ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றி கலக்கிக்கணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட ஊற்றி செய்யலாம். நான் வந்து வெறும் பால் தான் எப்போவுமே ஊற்றுவேன். பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு குக்கரில், தெரியுதுங்களா. தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போ குக்கரில். இப்போ வந்து நான் அரிசியை போடுறேன். ஊற வச்ச அரிசியை ஃபஸ்ட்டு போடுறேன் நான். பார்த்தீங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நான் அரிசியை போட்டேன். அரிசி போட்டாச்சுங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த பாசிப்பருப்பு கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் எல்லா அரிசியும் கலந்து 1 டம்ளர் எடுத்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாகவும் போடலாம், உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி. வெறும் கருப்பு கவுனி கூட போடலாம். நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கலந்து போடுவேன். அது 1 டம்ளர் போடும்போது அந்த டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் இதை போட்டு பாருங்கள். அடுத்தது பாசிப்பருப்பு போடுறேன். இதோ இப்போ எல்லா காயும் போடுறேன் பாருங்கள், எல்லா காய்களுமே போடுறோம். அவ்வளோ ஃபைபருங்க, உடம்புக்கு ரொம்ப சத்தானது. இது நீங்கள் காலையில் நேரமும் செஞ்சுக்கலாம், உங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுனாலும் செஞ்சுக்கலாம். அதுவும் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், கருப்பு கவுனி கஞ்சின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இது கஞ்சி மாதிரி லிக்விடாக இருக்காது, கெட்டியாகவும் செய்யக்கூடாது. நம்ம குழம்பு சாதம் சாப்பிட்றோமில்ல,
அந்த பதத்தில் இருக்கணும். அந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா காயும் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நல்லா அலசி, புதினா ஒரு கை, இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மனமும் டேஸ்ட் இருக்குது. அதே சமயம் நமக்கு எல்லா சத்துமே உள்ளே போகும் பாருங்கள். பாருங்கள், இப்போ சீரகம் போடுறேன். சீரகம் கொஞ்சம். இது கூடவே வந்து நமக்கு உங்களுக்கு காரம் வேணும்னா நம்ம மிளகு போடுறதுக்கு பதிலாக நான் வந்து பாருங்கள் சீரகமும் மிளகும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக போடுவேன். இதுக்கு கார டேஸ்ட் வேணுங்கிற அவசியமே இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் போடுவேன் நான். அடுத்தது பாருங்கள், பூண்டும் வெங்காயமும் போடுறேன். ஒரு துண்டு இஞ்சி, நீங்கள் ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச்சு துண்டு இஞ்சி சேர்த்துறதுனால நீங்கள் சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கணும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம், இவ்வளோதாங்க. நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டு கொதிக்கும் போது மூடி வச்சு, இதுவும் நல்லா பொங்கி பொங்கி வரும். அதனால மேலெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நிறுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம இதை குருணை பண்ணிட்டோங்களே, அதனால் அந்த விசில் வர இடத்துல வந்து எல்லாம் இதாகிக்கும். நம்ம அதனால் அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் பெரிய குக்கரில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இப்படியே செய்து பழக்கம் ஆகிடுச்சு, அதனால் நான் இப்படி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்போ மூடி போட்டு எல்லாமே போட்டாச்சு. என்னென்ன போட்டிருக்கோம், அரிசி 4 வகை அரிசி கலந்து போட்டிருக்கோம், பாசிப்பருப்பு ஒரு 1/4 பங்கு போட்டிருக்கோம், எல்லா காயும் கேரட்டு, பீன்ஸு, நூல்கோல், முள்ளங்கி, மேரக்காய் எல்லாத்துலேயும் இவ்வளோ போட்டிருக்கோம். அப்போ நமக்கு நிறைய ஃபைபர் கிடைக்கிது. பொரியல் தனியாக செஞ்சு சமைச்சு செய்ய முடியல, அப்போ வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், தனித்தனியாக வேலை செய்ய முடியல, நிறைய காய் சேர்த்துக்க சொல்கிறாங்க டாக்டர், என்ன தான் பண்ணுறது தெரியலங்கும் போது நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி போட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லா சத்துமே நமக்கு உள்ளே போயிடும். ஒரு பிரச்சனை கிடையாது. ஜீரணமும் ஆயிக்கும், நல்ல ஜீரணமும் ஆயிக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ கொதி வரும்போது நம்ம மூடி வச்சு நல்ல ஃபுல் ஃப்ளேம்